அதிகாரத்திற்குள்ளே உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles to Psalms chapter 9 verses 1 and 2. 1வது வசனம் 2வது வசனம். Amen. Hallelujah. இப்படி சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிங்க, அப்புறம் தமிழ்ல வாசிங்க. Amen. It says, I will praise you, O Lord, with all my heart. I will tell of all your wonders. I will be glad and rejoice in you. I will sing praise to you, my most high God. Amen. வாசிங்க. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 9:1மா? கர்த்தாவே இல்ல, நீங்க கரெக்ட்டா தான் வாசிக்கிறீங்க, எங்க தப்பா வந்துச்சு. ஆமென். சங்கீதம் 9:1 வாசிங்க திரும்பி. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. இது ஒரு தாவீதின் சங்கீதம் என்று தலைப்புல எழுதப்படுகிறது. சொல்றா பாருங்க. ஹalleluya. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹalleluya. ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் தாவீது ராஜா என்ன சொல்றான்? நான் விவரிப்பேன். எடுத்து சொல்லுவான் ஆண்டவரே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஆண்டவரே, அதை சத்தமிட்டு சொல்லுவான் ஆண்டவரே. அதை எனக்குன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அதை எல்லாரிடத்திலும் நான் சொல்லுவேன். அதை சும்மா சாதாரணமா சொல்ல மாட்டேன். அதை ஒரு டீடைலா நான் என்ன பண்ணுவேன், நானு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. இந்த அதிசயத்தின் ஆண்டுல கர்த்தர் அநேக அதிசயங்கள் என்ன பண்ணிருக்காங்க உங்க வாழ்க்கையில செய்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தில் நன்றி சொல்லுங்க. ஹalleluya. எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வேலைக்கும் என் பிசினஸுக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் இன்னும் கரங்களை தட்டி ஹalleluya. இந்த காலவரை ஆண்டவரே அதை நினைத்து நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். ஹalleluya. இன்னும் ஆண்டவர் எனக்கு அதிசயத்தை செய்ய போறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் செஞ்சு அப்படியே முடிக்கல. ஆமென். அவர் செய்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அதான் சொல்றா பாருங்க. நான் விவரிப்பேன், அது மாற்றமில்லை. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே உம் நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்த கீர்த்தனம் பண்ணதான் நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஆமென். ஏதோ இது ஒரு ஒழுங்கு சண்டேனா வந்துடணும். ஆமென். ஹalleluya என்பது ஒரு ட்ரெடிஷனல் கேதரிங் அல்ல. ஆமென். ஹalleluya. அந்த லீகலிசம்லாம் நம்ம உடைக்க போறோம். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்றால் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அது எங்கேயா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப ஜெபமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய செல் குரூப்பா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு ஜெப கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல 2 பேர் 3 பேர் ஒரு நாமத்தினால நீங்க கூடுகிறீர்களோ அவர் நாமத்தை நீங்க அந்த இடத்துல உயர்த்துகிறதா இருக்கிறீங்க. ஹalleluya ஹalleluya. அந்த அதிசயங்களை, அந்த நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணி அந்த அதிசயங்களை நான் விவரிக்க போகிறேன் என்று சொல்கிற ஒரு 2-3 பேருக்கு தருணத்தை தருகிறோம். அவர் அதிசயம் செய்திருந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில. நீங்கள் விவரித்து சுருக்கமா அந்த இடத்துல விவரித்து தாவீது சொல்லுகிறார். நம்ம விவரித்து சொல்வதற்கு இங்க நேரம் கிடையாது. ஆமென். டீடைலா சொல்வதற்கு இங்க there is no time. So very shortly, amen, I have to testify. நான் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பதாக இந்த சாட்சியை நான் சொல்ல ஆகவே வேண்டும் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா கை தூக்குங்க. எத்தனை பேர் பார்க்கலாம்? இப்போ 1 2 3 ஆமென் 4 ஹalleluya 4 பேர். ஆமென். 4 பேர் ஒரு பாட்டுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணலாம், இவன் சாட்சியை சொல்லலாம். ஒரு மைக் கொடுப்பா. யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? தேவனுடைய நாம மகிமைப்பட சுருக்கமாக தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேனை சாட்சியாக நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே என் மகனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. அப்போது ஹாஸ்பிட்டலில் போனாலும் அது சரியாகவே ஆகலை. ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சோம். அப்பவும் அது சரியாகவே ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாய் சந்திர பாஸ் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் ஜெபிங்க,
நீங்கள் அவன் வயிற்றில் கையை வச்சு செய்வீங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அவள் அழுத செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் என்னால் ரொம்ப அழுதுதான் செவிச்சேன். அப்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு மகள் மறித்த பொழுது, ஒரு தாயோட வருத்தம், எல்லா வசனங்களையும் சொல்லி அறிக்கைத்து ஜெபிச்சுட்டு போனேன். அன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தால் மறுநாள் ரொம்ப வேதனைப்பட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவள் வயிற்றில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ரிலீஸ் ஆகுதாக அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தூக்கிட்டா. மறுபடியும் எழுந்து கேட்டேன். காலையில இருந்து ஒன்றும் அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். கர்த்தர் அப்படியா அவரோட நாமத்தின் நிமித்தமாக அதிசயத்தை செய்தார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை. ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். ஹalleluya. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்கிறதுலயே ஒரு பெரிய வல்லமை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அந்த ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் ஒரு சாட்சியை ஆமென் ஓய்த்துக்கிறோம். ஆமென். ஹalleluya. நம்ம சாட்சி கொடுக்கலாமா? சாட்சி சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேன் சாட்சியம் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்போ என்னன்னா அவங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா கிட்ட சொன்னாங்க. எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் வந்து அழுதாங்க. என்னன்னு கேட்டால் 2 வருஷம் தான் அம்மா உயிரோடு இருப்பாங்க. அதோட நம்ம அம்மா சின்ன பேச மாட்டேன்னா. ஆனாலும் எங்கள் அக்கா சொல்லிச்சுங்கிட்ட நான் வந்து அவளோட ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆண்டவர் எதை செஞ்சால் எதை கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரு ஒரு விசுவாசம். அதனால் நான் ஒவ்வொரு நாளும் என் ஜபத்தில் என் தாயாரை வச்சு 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 ஜபம் பண்ணேன். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் தாயார் இன்னும் 18 வருஷமா என் தாயார் இன்னும் ஜீவனோடு இருந்து பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. போன மாதத்தில் உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணி வச்சுனாங்க. ஆனாலும் நான் உயர முடியாத வியாதியை சுகமாக்குற வல்லமை உண்டு தேவன்கிட்ட எல்லா விதத்திலும். ஆனால் அது சுகமாச்சு, அந்த வியாதி மறுபடியும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கூட சுகத்தை கொடுத்தமா நீ தைரியமா இரு, உனக்கு அந்த நோய் மறுபடியும் வராதுன்னு சொல்லி ஆவியில் நம்பி நாங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மாதம் பிள்ளை எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் நாங்கள் போன மாதம் நான் ஜெபிச்சு ஆண்டவர் கண்டிப்பாக என் தாயாருக்கு விடுதலை கொடுத்து என்னை சாட்சியாக நிப்பாட்டிக்கிறாங்க. கோடானு கோடி என் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அனைவரும் தகப்பன் எனக்கு அனைவரும் சந்தோஷம் சமாதானம் எனக்கு இன்னும் அதிகமாக எனக்கு அற்புதத்தை செஞ்சு வருகிற ஒவ்வொரு நாளும் நான் தகப்பன் நான் வாழ்கிற வாழ்க்கையே என் தேவனுக்கு திரும்ப நினச்சி ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் சாட்சி இதோடு கொடுத்து கொள்கிறேன். அந்த ஒரு மறுபடியுமாக சுகத்தை பற்றி ஒரு சாட்சியை சொல்லுகிறார். ஹalleluya. ஜெபித்தோம். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் ஒரு பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வாதங்களை கூட்டி போட்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே உமக்கு கோடி நன்றி ஐயா. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆமென். தெரியாதவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, என்ன போல கூட சேர்ந்து கற்றுக்கோங்க. ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே உமக்கு கோடி நன்றி ஐயா.
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், ஜெயம் கொடுத்தவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெயத்தை தருகிற தேவன் இந்த காலவெளியில நம்ம மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஜெயத்தை கொடுத்த சாட்சிகள் உண்டு. இந்த சாட்சிகளை இந்த காலவெளியில நாம் கேட்போம். அடுத்தது சாட்சி சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் 4 பேர் கை தூக்குங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனிய சாட்சியாக நினைக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் கோடான சோத்திரத்தை கடந்த மாதம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாருங்க, எங்கள் சம்சாரம் எல்லாம் லேடிஸ் மீட்டிங் வெளியில் போயிட்டாங்க. சரி, நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி கேஸில் சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, கேஸ் அப்படியே என்ன ஆகுதுன்னா லீக் ஆகி ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக நாத்தடிக்குது. எனக்கு தெரியல. திடீர்னு என் மணி வந்து என்ன பண்ணாங்க, டீ சூடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் டீ இப்படி சூடு பண்ண அவ்வளோதான், அப்படியே டீப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு அப்படியே கேஸுக்கு அப்படியே போகுது. எப்படி ஆச்சுன்னே தெரியல, அப்படியே ஃபயர் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது தெரியல.
ஆனாலும் பாருங்கள் சம்சாரம் திடீர்னு என்னை தள்ளி விட்டு அந்த ரெகுலேட்டரை எடுத்து தூக்கி கடாச்சிட்டாங்க. கர்த்தர் வந்து அன்னைக்கு அப்படி நாங்கள் 2 பேரும் செத்துருப்போம். அப்படி ஒரு பாம்பு அடித்து எப்படி நாங்கள் வந்து செத்துருப்போம் எங்களுக்கே தெரியும். நாங்கள் இந்த வாரம் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் சபைக்கு. ஆனால் பின்பற்றமாய் நடத்தி எங்களை வழிநடத்தின என் தேவனாகிய கர்த்தர் என் போக்கிலும் வருத்தனையும் பாதுகாத்து கொண்டு பின்பற்றமாய் நடத்தி எங்கள் ஜீவனோடு இந்த சபையில் எனக்கு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு கூடான கூடிய நன்றிகளை வீரமான மனைவியை கொடுத்ததுக்கும் கரங்களை தட்டணும் அவருக்கு. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சூழ்நிலையில பாருங்க, அவ்வளோ மன கம்போஷர்ல சில பேர் பதறிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணாது தெரியாது, பயந்து அவங்களும் போய் விழுந்துருவாங்க, நம்மளும் என்ன பண்ணி விட்டுருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஆனா அந்த மன கோலத்தை, அந்த மன தெளிவை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்த. எங்க உங்க மனைவி கை தூக்குங்க, அவங்க வந்திருக்காங்களா? Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. God bless you. Amen. உங்கள் தேவனுடைய சித்தம் உங்க குடும்பத்துல கண்டிப்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. Hallelujah. பிசாசு எவ்வளவு மேற்கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய எரிகோ வந்தாலும் சரி, யோர்தான் வந்தாலும் சரி, அதை மேற்கொள்கிற மனது நல்ல மனநிலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. மறுபடியும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Jesus. அடுத்தது யார் கைக்குமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடியாரை சாட்சியாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடி எனக்கு வந்துட்டு சுகர் வந்து ஹையில் இருந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க 2 வேளை நீங்கள் இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வேளைனா நான் கம்மியாக யூனிட்ஸ் 25 யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் அந்த மாதிரி நிறைய போட முடியல வந்துட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரி போட்டுருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு நாள் எனக்கு ரொம்ப தலைச்சிட்டு ஒரு நாள் முடியல, எழுந்திரிக்கவே முடியல, அப்படியே பார்த்துருந்தேன். அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப லோவாகிடுச்சு, 64ல் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு நான் எப்போவுமே ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆராய முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற தேவன், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில் நடந்தவரே, செய்யக்கூடாத காரியங்களை நீ செய்கிற தேவன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ஜோம் பண்ணிருக்கேன். கர்த்தர் வந்துட்டு எனக்கு அந்த இன்சுலினே போடாத அப்படி நிறுத்தி போட்டால் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கேயுமே போக முடியாது. அந்த இன்சுலினை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் போடணும். எங்கேனாலும் ஒரு வெளியூர் போனாலும் சரிதான், எங்கே போனாலும் சரிதான், அது பத்திரப்படுத்தி அந்த மாதிரி தான் கொண்டு போனோம். எங்கே நான் வெளியில் போகிறதில்ல, அந்த மாதிரி தான். இந்த போனால் கூட ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக அதை போடணும். அதுக்கு என்னை எழுந்து நடக்கவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கர்த்தர் எனக்கு இன்சுலின் இல்லாதபடி எனக்கு சுகப்படுத்துறதுக்கு அவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல அநேக காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே செய்திருக்கிறார். செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருக்கு கொடான கோடி நன்றி. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Hallelujah. Amen. சூழ்நிலைகளை மாற்றி சரீரத்தை மாற்றி தேவன் கொடுத்த அந்த மகத்தான விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் சாட்சி சொல்றேன்னா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். உண்மையை சாட்சியத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து மண்டே டியூஷன் முடிச்சுட்டு ரோட்டில் வந்துருக்கும்போது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டாண்டில் நான் கடைக்கு போகிறதுக்காக நான் வந்தேன். அங்கேருந்து ஒரு பைக்கில் வந்து அடித்து நான் பறந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக வாசலில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அங்கே வெளியே காலில் எதுவும் பெரிய அடிலாம் படல, வெறும் காலில் மட்டும் லைட்டாக ஃப்ராக்சர் ஆச்சு. எந்த பெரிய அடிப்படாமல் உயிருக்கு எந்த சேதம் இல்லாமல் கத்திர காப்பாதுதான் நன்றி சொல்லிக்கிறேன். கர்த்தர் காத்ததுக்காக நன்றி. கட்டு போட்டிருக்கியா? சரியா போயிடுச்சா? ஒரே வாரத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். Amen. God bless. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். Hallelujah. Amen. இந்த பாடலை பாடி காலையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. நடுவில் அது செங்கடல் பிளக்கிறதுக்கு இடம் இருக்கீங்க போல. என்ன அதெல்லாம் ஆண்டவர் அங்கேயே பிறந்துட்டார். நீங்க வாங்க முன்னாடி வாங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் சீக்கிரம் சேர்ல உட்காந்து ஆராதிக்கணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், சீக்கிரம் சேர்ல உட்காந்து ஆராதிக்கணும். இது மாதிரி முன்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னா அந்த பாஸ்டர் சொல்லவே கூடாது.
வந்துமா உட்காந்துமா செம்மு நாமாச்சிட்டு போனோம். அது போல ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சீக்கிரமாக செல்லுவோமா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலம் ஊற்றிடுவோம், எரிகோவை பகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி குடியேற்றுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் கரங்கள் தட்டி பாடி ஏமன் சத்தமாக சொல்லி ஹல்லேலூயா உயர்த்துங்க. தேவனுடைய நாமத்தை இன்னைக்கு உயர்த்த போகிறோம். ஏமன் ஒரு பெரிய ஜெயத்தை மத்தியில் தேவன் இறக்க ஆசைப்படுகிறார். ஏமன் ஹல்லேலூயா ஜெயத்தை பெற்று இந்த காலவெளியில் விடுதலையோடு நீங்கள் செல்வீர்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை பகத்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி குடியேற்றுவோம். Yes,
Hallelujah.